வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமான ஒரு சாம்பாரும் ஒரு தேங்காய் சட்னியும் தான் செய்ய போகிறோம். இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த தேங்காய் சட்னியையும் பருப்பில்லாத இந்த சாம்பாரையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 கப் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 3 கத்திரிக்காய், 1 கேரட்டு, நீங்கள் விருப்பப்பட்டால் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். காய் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 6 சின்ன வெங்காயம், 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். உங்களோட சாம்பார் தூள் காரமாக இருந்ததுன்னா அளவாக போட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். கத்திரிக்காயும் கேரட்டும் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துடலாம். புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை கரைசலை ஊற்றிடலாம். இதோடைய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 வரமிளகாயை சேர்த்து ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கருகாத அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மிதமான தீயிலேயே ஒரு 30 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். லேசாக செவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு துருவின தேங்காய், 1 சுண்டைக்காய் அளவுக்கு புளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4-5 சின்ன வெங்காயம், நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த பொட்டுக்கடலையும் மிளகாயையும் போட்டுக்கலாம். கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். சட்னி அரைச்சிட்டோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு,
1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டு சட்னியில் ஊற்றிடலாம். அருமையான சுவையில் வித்தியாசமான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த சாம்பார் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். நம்மளோட பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரோட்டுக்கடை ஸ்டைலில் பருப்பு இல்லாத இந்த சாம்பாரையும் தேங்காய் சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.